தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஃபைல் பண்ணலனா என்ன நடக்கும், எப்படி எங்க ஃபைல் பண்றது அப்படிங்கறத பத்தி கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் உங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அது இல்லாம நீங்க ஏதாவது எஸ்எஃப்டி அதாவது ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும். அது என்ன எஸ்எஃப்டி ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 10 lakhs ரூபீஸ்க்கு மேல வித்ட்ரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வித்ட்ரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. அதே போல பேங்க்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து கண்காணிப்பாங்க. புதுசா ஏதாவது இடம் வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ்னால கண்காணிக்கப்படுவீங்க. அதே போல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், F&O ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஃபாரெக்ஸ், கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் நீங்க வந்து ஈடுபடுறீங்க, இதெல்லாம் நீங்க ட்ரேட் பண்றீங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அண்ட் கிரெடிட் கார்டு மூலம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. புதுசா ஏதாவது கார் வாங்குறீங்க இல்ல ஆடம்பர பொருள் வாங்குனீங்க அப்படின்னாலுமே இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு நம்பரை பயன்படுத்தி செய்யப்படும் பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. சோ இப்போ நான் மேல சொன்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்னு நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஐடிஆர் ஃபைல் பண்றதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முறையா ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷோகேஸ் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் எல்லாம் வராம நம்ம தடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிருந்தோம், முறையா ஐடிஆர்லாம் கரெக்டா இயர் ஆன் இயர் வந்து நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷோகேஸ் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ்லாம் நமக்கு வராது. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும். அதுக்கு நீங்க வந்து பெனால்டி வந்து இன்ட்ரெஸ்டோட நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் எதுவுமே வராது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஐடிஆர்லாம் நீங்க முறையா ஃபைல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து லோன் மற்றும் அடுத்த ஏதாவது லோன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டா நம்ம சப்மிட் பண்ணலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா F&O, இன்ட்ராடே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, இதனால நமக்கு ஏதாவது லாஸ் ஏற்படுது அப்படின்னா இந்த லாஸை அடுத்த 8 வருஷத்துக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இங்கதான் நம்ம வந்து பெரும்பாலான பேர் தப்பு பண்றாங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்தா மட்டும்தான் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி லாஸ் ஆயிருந்தாலும் நீங்க ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். ஏன் லாஸ் ஆனாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லாஸை பாத்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை நீங்க அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல தான் உங்களால பண்ணாதான் இது வந்து இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த வருஷம் லாஸ் பண்ணிட்டேன், நான் அடுத்த வருஷம் நான் வந்து ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா இந்த லாஸை அடுத்த வருஷம் நீங்க செட் ஆஃப் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து எவ்ரி F&O ட்ரேடர்ஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்க ஐடிஆர் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது உங்ககிட்ட இருந்து டிடிஎஸ் எதுவும் டிடக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி அந்த டிடிஎஸ் வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கலாம். டேர்ம்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றதுனால நமக்கு கிடைக்கும். பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ண அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விசா ப்ராசஸ்க்கெல்லாம் நம்ம பேசுறதுக்கு யூஸ் ஆகும். உரிய நேரத்தில் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா லேட் ஃபீ, பெனால்டி ஃபீஸ் எல்லாம் நம்ம தடுக்கலாம். சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணணும். ப்ராஃபிட் பண்றவங்க மட்டும் தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. லாஸ் பண்றவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அதை அடுத்த வருஷம் நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எவரி ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஐடிஆர் ஃபைல்
ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, இந்த ITR எங்க ஃபைல் பண்றது, இது ஃபைல் பண்றதுக்கு யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிறது தான். இந்த ITR பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன்ல உங்களால ஃபைல் பண்ண முடியும். உங்களுக்கு டாக்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபாவே இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்ல, எனக்கு ITR இன்கம் டாக்ஸ் எல்லாம் பத்தி நாலேஜ் இல்ல அப்படின்னா ITR ஃபைல் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ITR ஃபைல் பண்ணி கொடுக்கிறோம். எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல உங்களுக்கு TDS எல்லாம் டிடக்ட் ஆயிருந்தது அப்படின்னா 100% ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, எனக்கு இப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும், நான் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணுமா, நம்ம நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம பண்றோம். GST ரெஜிஸ்ட்ரேஷன், GST ஃபைலிங், டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங் சர்வீஸ், TDS ஃபில்லிங், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், MSME ரெஜிஸ்ட்ரேஷன், கம்பெனி கிரியேஷன், DSC கிரியேஷன், பான் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நம்ம நிறைய சர்வீசஸ் பண்றோம். அதுல உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுது, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களோட டீம் மெம்பர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். சோ உங்களுக்கு யாருக்காவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இல்ல டாக்ஸ் ரிலேட்டடா எதுவும் கன்சல்டேஷன் வேணும், இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது எது இருந்தாலும் நீங்க கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணுங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.